அடங்கிட்டா பூனை, மியா ஓடுற. அவங்க வருஷம் முழுசும் விவசாயம் செஞ்சு இந்த பொருட்களை அறுவடை செஞ்சு சந்தையில வியாபாரம் பார்த்து வாழ்க்கை நடத்திட்டு வந்தா. இந்த காய்கறி மூட்டை ரெடி. நன்றி அத்தை. அருமையா இருக்குங்க குழந்தைகளே. அப்பா இந்த கேரட் ரொம்ப பெருசா. ஆமா. விவசாயம் செஞ்சு வர தானியங்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய குடோனோ வச்சிருந்தாங்க. அந்த குடோன்ல நிறைய எலி தொந்தரவு இருந்துச்சு. இது என்ன கூத்து? அந்த தானியத்தை விடுங்கள். ஆனால் ருசியாக இருக்கிறதே. உடனே நிறுத்துங்கள். அந்த மார்க்கெட்ல இந்த பெரிய பூனையை வாங்கிட்டு வந்த. இந்த பூனையை எப்படி சமாளிப்பது? அந்த பூனை எப்படி சமாளிப்பது? ஆஹா, ஒரு யோசனை. இந்த பூனைக்கு ஒரு மணி கட்டினால் போதும். இப்போ யார் மணி கட்ட போறீர்கள்? ஆனா இந்த காட்டுல வாழ்ற புலியே இந்த பூனை காலத்துல ஒரு பூனை தான், அதுவும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த காட்டுல வாழ்ற புலியே ஒரு காலத்துல ஒரு பூனை தான், அதுவும் இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. நான் சொல்ற தானியங்களை தினமும் தின்ன அந்த பூனை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி இன்னைக்கு புலியா மாறிடுச்சு. பாத்தீங்களா? இந்த யோசனை நம்ம அனைவருக்கும் உதவும். இது ஒரு புது கண்டுபிடிப்பு. நாம் இதை செயல்படுத்தலாம். இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்க சொல்றது உண்மைதானா? எனக்கும் புலி ஆகணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். உடனே அந்த எலி அந்த குடோன்ல இருந்த தானியங்களையே தினமும் பூனைக்கு நிறைய தின்ன சொல்லி கொடுத்துச்சு. இந்த எலிகளை இன்னும் பிடிக்க முடியலையே. பசியில சாக போகுது, தானியத்தை திங்களா. குடோன்ல வச்சிருக்கிற தானியங்களை பாதுகாப்பதுக்கு தான் பூனை வாங்கிட்டு வந்தோம். இது என்ன காரியம் பண்ணுது பாரு. மதிநுட்பத்தினால தங்களுக்கு வந்த பூனை ஆபத்தை எலியோட தலைவன் சுலபமா தீர்த்துக்கிட்டாரு. அதனாலதான் அறிவு வளர்த்துக்கிட்டா நம்ம எங்க போனாலும் பிழைச்சிக்கலாம். அதுக்கு தினந்தோறும் படிப்பும் அயராத உழைப்பும் தேவை.